ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கம். உங்களை வாட்டி வதைக்கிற தீராத கடன் சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீங்களா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காமல் கடன் மேல் கடன் ஏறிக்கொண்டே இருக்குதா? கவலைப்படாதீங்க. செவ்வாய் கிரகத்தின் அதிபதியும் நம் வினைகளை தீர்க்கும் கருணை கடலுமான முருகப்பெருமானை வணங்கினால் எப்பேற்பட்ட கடன் சுமையும் பனி போல் உருகிவிடும். இந்த வீடியோவில் கடன்கள் விரைவில் தீர நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த முருகர் வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக செவ்வாய் கிரகம்தான் கடன் மற்றும் சொத்து பிரச்சனைகளுக்கான காரகர். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதிகளில் முருகனை வேண்டுவது நம்முடைய பண பிரச்சனைகளை வேரோடு அறுக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில், அதாவது 3 மணிலேருந்து 4:30க்குள்ள, காலையில் இல்லை சாயங்காலம் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒரு சுத்தமான வெத்தலையை எடுத்து அதன் மேலே ஒரு அகல் விளக்க வைக்கணும். அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானோட படத்துக்கு செவ்வரிலி பூக்கள் சாற்றி இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி மனமுருகி வழிபட வேண்டும். தீபம் ஏற்றிய பின் முருகனின் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். உள்ளம் உருகி முருகா என்று கூப்பிட்டால் ஓடி வந்து உதவுவான் பாலமுருகன். ஓம் சரவணபவ அல்லது செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் செய்து வர புதிய வருமான வழிகள் பிறக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் குறைந்து கைவிட்டு போன பணம் மீண்டும் வந்து சேரும். கடன் கொடுத்தவர்களால் இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி கடனை அடைப்பதற்கான சூழ்நிலையை முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார். முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் முருகனை சரணடையுங்கள். உங்கள் கடன் சுமை நிச்சயம் தீரும். இந்த ஆன்மீக தகவல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதோடையும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ. எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. முருகன் நம்ம கூடவே இருக்காரு, கண்டிப்பாக இருப்பார்.